ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி வந்து டே 2 வீடு மாறினதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். எடுத்து வச்சது டோட்டலாக மறந்துட்டேன். ஆக்சுவலி டே 1ல் வந்து நான் காமிச்சிருப்பேன் ஐக்கியா போனேன் அப்படின்னு சொல்லிட்டு சில ஆர்கனைசர்ஸ் வாங்குறதுக்கு. ஸோ இது டே 2. மார்னிங் எழுந்தோடனே பிரேக்ஃபாஸ்ட் பெருசாக நான் செய்யலை. எழுந்ததே நாங்கள் லேட்டு தான். ஸோ டேரெக்டாக லன்ச் தான் நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். சூப்பரான லன்ச் அன்றைக்கி இருந்தது. கிரேவி, அதுக்கப்புறம் ரொம்ப ப்ளெயினாக வந்து வெறும் வெங்காயம் தக்காளி போட்டு ஒரு ஜீரா ரைஸ் மாதிரி பண்ணேன். ஸோ இந்த கிரேவி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். ரொம்ப சிம்பிள் தான், பட் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து பொட்டேட்டோ வச்சு தான் இந்த கிரேவி நான் செஞ்சேன். பொட்டேட்டோ நீங்கள் வந்து வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் ரஃப்பாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் இந்த கிரேவிக்கு அரைக்க வேண்டியது மட்டும் மெயினாக சொல்லிடுறேன். இது நீங்கள் பொட்டேட்டோக்கு பதிலாக எது வேணால் நீங்கள் ஆட் பண்ணலாம். வெண்டைக்காய் ஆட் பண்ணலாம், ஈவன் கத்திரிக்காய் கூட சூப்பராக இருக்கும். இல்லை நீங்கள் பன்னீர், மஷ்ரூம் எது வேணால் ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் வந்து கீ சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் எவ்வளோ அளவு போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு 4-5 கேஷ்யூ சேர்த்துட்டு பொட்டுக்கடலை இருக்கு இல்லையா, ஸோ பொட்டுக்கடலை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது 2 காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ பொட்டுக்கல்லையும் சேர்த்துட்டு ஜஸ்ட் நான் அந்த கீயில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு 3-4 மினிட்ஸ் வந்து ஜஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனோடனே நீங்கள் ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. அதே பேனில் வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்து ஒரு வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நான் ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுருந்தேன். அதை வந்து கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கிறேன். ஆயில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுடு தண்ணியில் வந்து ஒரு 2 மிளகா வந்து நான் ஊற வைக்கிறேன். ரெட் சில்லி, அதுதான் நம்ம காரத்துக்கு ஆட் பண்ண போகிறோம். இது வந்து ஃபிக்கு நான் நைட்டே ஊற வச்சது. மார்னிங் எழுந்து நான் வெந்தய தண்ணி குடிப்பேன். ஸோ அந்த மிச்ச வெந்தயம் வந்து பார்த்திங்கன்னா டம்ளரில் வந்து வச்சுருந்தேன். ஸோ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கின அப்புறம் திருப்பி நீங்கள் அதையும் வந்து அந்த பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் நான் என்ன கட் பண்ண போகிறேன்னு பார்த்திங்கன்னா இன்னொரு வெங்காயம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பொட்டேட்டோ, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் இது. திருப்பி அதே பேனில் வந்து இன்னும் ஒரு ஸ்பூன் வந்து நீங்கள் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்துட்டு இதில் சோம்பு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு பிரிஞ்சி இலை இருக்கும் இல்லையா, ஒரே ஒரு இலையை 2ஆக கட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சாப் பண்ணி வச்ச வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறி வரும்போது நீங்கள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். பட் நான் ஆல்ரெடி வீட்டில் அரைச்சி வச்சது இருந்தது. ஸோ நான் அதுதான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நீங்கள் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் ஆயில் எப்பயுமே கம்மியாக யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் வந்து பாட்டமில் வந்து ஸ்டிக் ஆகும். பட் நீங்கள் கலரிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து ஸ்டிக் ஆகாது. அரைச்சி வச்சதை வந்து நல்லா வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா 2 ரெட் சில்லி வந்து நான் ஊற வச்சுருந்தேன் வார்ம் வாட்டரில், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. சீட்ஸ் இருந்ததுன்னா சீட்ஸ் விட்டுருங்க, வெறும் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சீட்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப காரம் ஜாஸ்தியாகிடும். குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஸோ நான் அந்த சீட்ஸ் மட்டும் அப்படியே விட்டுட்டேன். இது நல்லா பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. மீன்வைல் வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது வந்து கொஞ்சம் நல்லா வந்து வதங்கிடுச்சு. அதில் வந்து நான் பொட்டேட்டோ ஆட் பண்ணிக்கிறேன். பொட்டேட்டோ ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணி தெளித்து நீங்கள் வந்து வேக வைக்கலாம். ஏன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாட்டமில் வந்து ஸ்டிக் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் கொஞ்சம் தண்ணி தெளித்து நீங்கள் வந்து வதக்கும் போது உங்களுக்கு அது வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ மீன்வைல் நான் வந்து இட்லி மாவுக்கும் வந்து ஊற வச்சிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா ஒன்ஸ் வீக் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா இட்லி மாவு இல்லாமல் நம்மளுக்கு வேலை ஓடாது. ஸோ அதனால் நான் மீன்வைல் இட்லி மாவுக்கும் நான் ஊற போட்டுடுறேன். ஸோ நான் வீட்டுக்கு வாங்கின ஆர்கனைசர்ஸ் பற்றி கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஐக்கியாவில் வந்து வாங்கியிருந்தேன். அதே மாதிரி இந்த ஆர்கனைசர் பற்றியும் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். இதில் தான் நான் என்னோடய இயரிங்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணியிருக்கேன். நல்ல ஸ்டர்டியான ஒரு ஆர்கனைசர் இது.
இது நீங்கள் வந்து ஹியரிங் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா உங்ககிட்ட நிறைய வந்து ரிங்ஸ் இருக்குன்னா நீங்கள் ரிங்ஸ் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து மல்டி பர்பஸ் ஆர்கனைசர் தான். நான் இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் வாங்கினேன் லோக்கலாக. பட் இதே மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து அக்காவுக்கு நான் கிஃப்ட் பண்ணேன். ஸோ நான் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அது நான் அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். இதில் நிறைய இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன், ஹியரிங்ஸ் கலெக்ஷன். ஸோ அந்த மாதிரி வந்து எனக்கு இன்னொரு ஃபேவரட் இயரிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முத்து வச்சு சூப்பராக இருக்கும். ரிங் டைப்பில் பார்த்திங்கன்னா ஓவல் ஷேப்பில் ரிங் டைப்பில் வரும். இதெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். பார்க்குறதுக்கு பெருசாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். எஸ்பெஷலி குர்த்தீஸ்க்கெலாம் நீங்கள் இதை வந்து பேரப் பண்ணி போட்டிங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக இருக்கும். இதெல்லாம் ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபரில் வாங்கினது தான். பட் ஆனால் வந்து ரொம்ப நாள் வந்து எனக்கு லாஸ்ட் ஆகிருக்கு. ஏன்னா நான் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற பர்சன் இல்லை. பட் இந்த ஆர்கனைசரில் போட்டு வைக்கும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சேஃபாகவும் இருக்கும். ரொம்ப நாளைக்கு வந்து உங்களுக்கு உடையாமல், அதுக்கப்புறம் டேமேஜ் ஆகாமல், அப்புறம் வந்து கல்லுலாம் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து கீழே விழாமல் இருக்கும். ஸோ இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் போட்டால். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எவ்வளோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரிங் டைப்ஸ் வச்சுருக்கேன் பாருங்கள். நிறைய இருக்குது. ஆக்சுவலி இதுலேருந்து கொஞ்சம் நான் எடுத்து இன்னொரு ஆர்கனைசர்லேயும் வச்சுருக்கேன். ஆனால் அந்த ஆர்கனைசர் வந்து வீடு ஷிஃப்ட் பண்ணும்போது எங்கே வச்சேன், எந்த பாக்ஸ்குள்ளே வச்சேன்னு தெரியல. பட் கிடச்சதுன்னு நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த மாதிரி ஆர்கனைசர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நான் வந்து எடுத்துகிட்டு போக முடியாது. சப்போஸ் எங்கேயாவது வெக்கேஷன் போகிறேன் இல்லை எங்கேயாவது வந்து ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ வந்து எனக்கு இந்த மாதிரி வந்து பவுச் வந்து ரொம்ப ரொம்ப ஹேண்டியாக இருக்கும். இது வாங்கி ஆல்மோஸ்ட் லைக் 6-7 இயர்ஸ் ஆகிடுச்சு. மேலே இருக்கும்னு நினைக்கிறேன், கரெக்டாக தெரியல. பட் எவ்வளோ நாளாக வந்து எனக்கு இதுவாக இருக்குது பாருங்கள், எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல். ஆக்சுவலாக இந்த பவுச்சில் வந்து பார்த்திங்கன்னா நான் மோஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி லிப்ஸ்டிக்கு, அப்புறம் ஹியரிங்ஸ் அதெல்லாம் வச்சுப்பேன். இப்போ நான் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மேப்ளினோட சூப்பர் ஸ்டே மேட் இங்கில் 50 வாயேஜர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப ரொம்ப சூப்பரான ஷேடு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு கொஞ்சம் டார்க் கலர் லிப்ஸ்டிக்ஸ் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம். ஸோ எனக்கு பிடிச்ச லிப்ஸ்டிக்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் இதுக்குள்ளே வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் வந்து இந்த பென்சில்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற பவுச்சில் வச்சுருவேன். எப்பயுமே வந்து ஒரே ஒரு ஜும்கா மட்டும் பார்த்திங்கன்னா எப்பயுமே ஒரு ஹேண்டியாக வச்சுருப்பேன். சப்போஸ் வந்து நம்ம போட்டிருக்க ஹியரிங் வந்து ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஒரு ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இன்னொன்று வச்சுருக்கலாம் எப்பயுமே ஒரு ஸ்பேரு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இது வந்து ஐப்ரோ ப்ளக்கர். ஆக்சுவலி உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஐப்ரோஸ் பண்ணி ரொம்ப மாதம் ஆச்சு. ஐப்ரோஸ் பண்ணுறதே நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹேர் வந்து ஐப்ரோஸ் கீழெல்லாம் வளர்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம இதை வச்சு நம்ம ப்ளக் பண்ணி எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஒரு இதில் பின்னு, இது ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிளிப்பு, டிக்டாக் கிளிப்பு. இது வந்து நார்மலாக சாரீக்கு போடுற ஒரு செயின். இதை வச்சுட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்ட்ரெயிட்னர் வச்சுருக்கேன். சப்போஸ் நான் சாரீ கட்டுற மாதிரி இருந்ததுன்னா எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் சின்ன ஸ்ட்ரெயிட்னர் இது. ஸோ ஸ்ட்ரெயிட்னர் வச்சுருக்கேன். ஸோ இது நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஹேண்டியாக இருக்கும் இந்த பவுச்சு. இந்த மாதிரி பவுச் கூட நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் ஆர்கனைஸ் பண்ணுறது. இப்போ ரீசெண்டாக நான் வந்து வெளில ட்ராவல் பண்ணியிருந்தேன். ஸோ அப்போ அந்த பவுச் தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஸோ அப்படியே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இனிமேட்டு தான் இந்த இயரிங்ஸ்லாம் எடுத்து இதில் நான் ஷிஃப்ட் பண்ணணும். ஸோ நம்ம எங்கே போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஹியரிங்ஸாக இருக்கட்டும், நம்ம என்ன தேவையோ ப்ராடக்ட்ஸ் தேவையோ நம்ம எடுத்துகிட்டு போகலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்துட்டு நீங்கள் அது பிளேஸில் வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். இது வந்து இந்த கலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் நான் வந்து இயர்ஸ் அண்ட் இயர்ஸாக வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறது. இப்போ ரீசெண்டாக வாங்கினது கிடையாது. எல்லாமே ரொம்ப ரொம்ப வருஷமாக வாங்கி அதுக்கப்புறம் நான் சேர்த்தது. இந்த பெரிய பெரிய ஹியரிங்ஸ்லாம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து யூடியூப் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் வாங்குறது தான். நான் எல்லாமே நான் அமேசானில் தான் வாங்கினேன். ஸோ நான் இந்த லிங்க் என்னென்ன லிங்க்லாம் எனக்கு கிடைக்குதோ அந்த லிங்க் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ்பெஷலி இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் போயிட்டுருக்கு அமேசானில். ஸோ கண்டிப்பாக செக் அவுட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அதுக்குள்ளே எனக்கு கொஞ்சம் பசிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ குயிக்காக ஒரு ஸ்மூதி மாதிரி செஞ்சிடலான்னு சொல்லிட்டு ஆப்பிள் தான் கட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஆப்பிள் வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து ப்ளூபெர்ரி எடுத்திருக்கேன். மீன்வைல் இந்த பொட்டேட்டோ வந்து நல்லா வேக ஆரம்பித்தோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த கிரேவிக்கான அந்த பேஸ்ட்டு அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க.
இது ரொம்ப வந்து அப்படியே மெய்யாக வந்து வேகணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 80% குக் ஆனோடனே நான் கொஞ்சமாக பீஸ் சேர்த்துருக்கேன். பீஸ் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச கிரேவியும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் தேவையான அளவு தண்ணி நீங்கள் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. ஜூஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் நான் சீட் சைக்கிளிங்கில் யூஸ் பண்ணுற சீட்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஃபிக்கு நான் ஊற வச்சுருந்தேன் இல்லையா, அதையும் ஆட் பண்ணி பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ சூப்பரான ஸ்மூதி ரெடி ஆகிடுச்சு. டக்குன்னு பசிக்கும் போது நம்ம இந்த மாதிரி ஸ்மூதி எடுத்துக்கிறது வந்து கொஞ்சம் ப்ரிஃபர்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ கிரேவி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொதிச்சு வந்துடுச்சு. ஸோ இதில் லாஸ்ட்டாக வந்து கஸ்தூரி மேத்தி இந்த மாதிரி பாம்ஸில் வந்து ரப் பண்ணி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், சிம்பிளான கிரேவி. லாஸ்ட்டாக புளிப்புக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து நான் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம தக்காளி இதில் சேர்க்கலை. ஸோ லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிட்டு ரொம்ப நேரம் வதக்காதீங்க. ஜஸ்ட் ஒரு 3-4 மினிட்ஸ் நீங்கள் வதக்கிட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம், அவ்வளோதான். ஸோ இப்போ நேற்று ஐக்கியா போனதுக்கு ரீசன் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சூட்கேஸில் எல்லாம் அப்படியே அந்த துணி எல்லாமே அப்படியே தான் போட்டிருக்கு. நாங்கள் எதுவுமே அரேஞ்ச் பண்ணல. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வார்ட்ரோப் நிறைய இருக்குது. பட் ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா இது உள்ள ஷெல்ஃப் இல்லை. ஸோ நம்ம எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஹேங்கரில் அத்தனை ஹேங்கர் வாங்கி இத்தனை துணி போடுறது வந்து வாய்ப்பே கிடையாது, எஸ்பெஷலி குழந்தைங்களோட துணி. ஸோ சின்ன சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்கனைசர்ஸ் வந்து கிடைக்கும். அது வந்து நம்மளுக்கு பிரித்து வச்சுக்கலாம். லைக் பேண்ட்டு ஆரியாவுக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னர்ஸ் தனியாக, அப்புறம் சாக்ஸ் தனியாக, அந்த மாதிரி போட்டு வைக்கலாம். ஸோ அதுக்கு வாங்கினது தான் இது. நான் உங்களுக்கு இது பிரித்து காமிக்கிறேன், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ப்ளஸ் இந்த மாதிரி வாங்குறது பெட்டர். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கில் வந்து வாங்குவாங்க. ஆக்சுவலி அது நல்லா தான் இருக்கும். பட் ஆனால் நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக வீடு சேஞ்ச் பண்ணுற பர்சன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஃபோல்டபிள் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் திருப்பியும் இன்னொரு வீட்டுக்கு போகிறதா இருந்தால் டக்குன்னு இதை ஃபோல்டு பண்ணி எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப ஈஸி. பிளாஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா நிறைய உங்களுக்கு ஸ்பேஸ் எடுக்கும் நீங்கள் வந்து ஷிஃப்ட் பண்ணும்போது. ஸோ இது எல்லாமே எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்னால தான் சொல்கிறேன். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ஃபோல்டபிள் இருந்ததுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா நான் லாஸ்ட் இயர் இந்தியா போகும்போது நிறைய ஆர்கனைசர்ஸ் வந்து நான் வந்து இங்கே கொடுத்துட்டு போகிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஃபோல்டபிள் வாங்கியிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு போயிருப்பேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது எனக்கு தோணலை. ஸோ அதனால தான் இந்த வாட்டி வந்து ஐக்கியாவில் இந்த மாதிரி வாங்கியிருக்கேன். ஸோ நான் இதை நான் உங்களுக்கு ஒன்று பிரித்து காமிக்கிறேன், உங்களுக்கு ஒரு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று இருக்கும் தனியாக. அதுக்கப்புறம் கீழே வந்து ஜிப்பு போடுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல ஜிப்பு போட்டுடலாம் நீங்கள். ஸோ இப்படி திருப்பிட்டு ஃபஸ்ட்டு ஜிப்பு வந்து போட்டுக்கோங்க. இப்படி ஜிப்பு போட்டுட்டு நீங்கள் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதை வந்து எடுத்து விட்டுட்டிங்கன்னா நல்லா ஸ்டிஃப் ஆகிடும். ஸோ நல்லா ஸ்டர்டியாக இருக்கும் உங்களுக்கு. நல்லா பெருசும் கூட இது. நீங்கள் எவ்வளோ இது வேணால் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இதில். நல்லா பெருசு. ஸோ பேண்ட் எல்லாமே ஒரே இதில், ஸோ டிஷர்ட்ஸ் எல்லாம் ஒரே இதில், அந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கலரில் வந்து பார்த்திங்கன்னா இது 2 வாங்கியிருந்தேன்னா கேட்டு, இன்னும் 2 கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று கிரே ஒன்று பிளாக் வாங்கிட்டு இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேக் மாதிரி வரும். நான் உங்களுக்கு இது போட்டு காமிக்கிறேன். ஸோ இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாக்ஸு இல்லைனா வந்து அந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ் வந்து இதில் போட்டு வச்சுக்கலாம். கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக இருக்கும். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேங்கர் மட்டும்தான் போட முடியும். ஸோ இது வந்து ரொம்ப இதோட வித்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னது. ஸோ இது நம்ம சின்ன சின்ன ஐட்டம்ஸ் தான் வச்சுக்க முடியும். ரொம்ப வந்து உங்களுக்கு வெயிட் வந்து தாங்காது. ஸோ இப்போ வாங்கியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல வித்து பெருசு, நல்லா வெயிட்டும் உங்களுக்கு தாங்கும். ஸோ இது அப்படி நீங்கள் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஹேங்கர் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா இத்தனை கம்பார்ட்மெண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி, அதுக்கப்புறம் இது பச்சை மிளகா மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜீரகம் இல்லைனா சோம்பு ஆட் பண்ணலாம். நான் ஜீரகம் தான் ஆட் பண்ணியிருந்தேன். வேறு எந்த மசாலாவும் இதில் நான் சேர்க்கல. அதுக்கப்புறம் பாஸ்மதி ரைஸ் போட்டுட்டு கொஞ்சமாக கீ சேர்த்துட்டு நார்மலாக நம்ம எப்படி ரைஸ் வந்து வேக வைப்போமோ அந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கிரேவியோடு சாப்பிடும் போது.
பட் கீ மறந்துடாதீங்க. ஸோ கீ ரைஸ் மாதிரி சூப்பராக இருக்கும். ஸோ இதுதான் எங்களோட லஞ்சாக இருந்தது டே 2க்கு. கண்டிப்பாக இந்த vlog நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பிளேட்டுமே நான் ஐக்கியாவில் தான் வாங்கினேன். ஸோ இந்த வீடியோ நான் இங்கே முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் நெக்ஸ்ட் வீடியோ, டேக் கேர், பாய்.